மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்தினார். காவிரி டெல்டா மாவட்ட ஊருக்குள் கடல் நீர் புகும் அபாயம் உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மீத்தேன் எடுப்பதை கைவிடக் கோரி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவிரி பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு தமிழகத்துக்கு உரிய நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராஜா கோரிக்கை விடுத்தார். மீத்தேன் வாயு எடுக்கப்படுகிற காரணத்தினால் தஞ்சை, திருவாரூர் இந்த மாவட்டங்களிலெல்லாம் இன்றைக்கு நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவிற்கு குறைந்து வருகிறது. அதே நேரத்தில் கடல் நீர் உள்ளே புகுகிறது. இது விவசாயத்தை பெரிய அளவிற்கு பாதிக்கிறது. எனவே இந்த மீத்தேன் வாயு எடுப்பதை மத்திய ஆட்சி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறார். பிரதமரிடமே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க மாநில மாநாடு தஞ்சாவூரில் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கும் மீத்தேன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தை பாலைவனமாக்கக்கூடிய மீத்தேன் திட்டத்தை கைவிட வேண்டும். அதேபோல இன்றைக்கு பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசும் அணை கட்டுவதை கைவிட வேண்டும் என்பது போன்ற முக்கிய தீர்மானங்கள் இங்கே நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்.